என்ன தடுப்பூசி. இங்க வேணாம், இங்க போடு. ஐயோ ஐயோ. வேண்டாங்க. வாய் சேஃப்டிப்பா. ஊசி மட்டும் இல்லைங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். எதுவுமே வா. ம். ஏன்பா? நான் சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா இந்த மாதிரி தப்பெல்லாம் பழக்கம் இல்லையா? இனிமே இதெல்லாம் பழைக்க வேண்டியதானே. அதுக்கு தானே இந்த ஊசி. ஏன் நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. ஏன் வேண்டாமா? ஒன்னில நமிக்குது, அரிக்குதே. ஒருவேளை போட்ட தடுப்பூசி ஒத்துக்கலையோ? ரத்த உள்ளவங்களுக்கு தான் இந்த தடுப்பூசி ஒத்துக்காது. யார் சொன்னது? எனக்கு எல்லாமே நல்ல ரத்தம் தான். உடம்பு பூரா என்ன சுக்கடி தாங்க முடியல. என்ன ஆச்சு? என்னாச்சு? யூரின். அவனே போட்டது குரங்கு ரத்தம். 6 மாசத்துக்கு எஃபெக்ட் போவாது. கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ எதுக்கு அந்த தொழிலுக்கு வந்த? அம்மாடி, தலை எழுத்து. என்ன பண்றது? வந்துட்டேன். படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது, பார்க்க வர அழகா இருக்க. வேற ஏதாவது தொழில் பண்ணலாம். என்ன? ஒன்றும் இல்லை, இந்த அளவுக்கு வருமானம் வேற எந்த தொழில். அப்படி என்ன கஷ்டம் உனக்கு? ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்க அப்பா ஒரு குடிகாரன். அம்மாவுக்கு 6 வருஷமா ஆஸ்துமா, பாட்டிக்கு பக்கவாதம், தாத்தாவுக்கு தலையில கேன்சர், தங்கச்சி தடிக்கிறதா நொண்டி ஆயிட்டா, குருட்டு தம்பி, கூணு விழுந்த அண்ணன், வெதவ அத்தை, வீணா போன மாமான்னு ஒரு பெரிய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் தலைமையில வந்து விழுந்துடுச்சு. அது எப்படிமா இப்படி ஒரு அகோரமான குடும்பத்துல நீ மட்டும் அழகா வந்து பிறந்திருக்க? அதனாலதான் என்ன இந்த லைன்ல தள்ளி விட்டுட்டாங்க. என்ன? இவ்வளவு கஷ்டத்துல இருந்து நீதான் உன் குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஆண்டவன் என் தலையில எழுதி வச்சிருக்கா. ஏய், என்னாச்சு? உன் கதையை கேட்டதும் ரொம்ப சோகமா இருக்கு. ஐம் சாரி. ஏய் திவ்யா, என்னாச்சு? ஊசி போட்டியா? தப்பிச்சுட்டாண்டி. எப்படி? குடும்ப கதையை கேட்டான், நான் ஒரு கதையை சொன்னேன், அழுதுட்டே போயிடுச்சு. ஜப்பான், உனக்கு எப்படி இருந்துச்சு? மிட் நைட்டே எழுந்து வந்துட்டேன்ப்பா. கொசு கடி தாங்க முடியல. நீ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணியாப்பா? என்ஜாய் பண்ண. இந்த சாங்ல பட்டாசுல கொளுத்தி போட்டாங்களே, அது எம்எல்ஏ போட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இல்லடா, அவ்வளவு குஷியா இருக்கு சொல்ல வந்தேன்டா. டேய் நத்தகண்ணா, உனக்கு எப்படி இருந்தது? அந்த மேடம் ஒரே தொல்லை, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அந்த லேலண்டா எப்படிடா? இந்த ஆய கலைகள் எத்தனை? ஆயக்கலைகள் 64. நான் 65 தாண்டி போயிட்டேன்ல. ஆமா, சொல்லும் போது என்னடா கருக்கு கருக்குன்னு சத்தம் வருது? இது 66வது கலை. கொடுத்த காசுக்கு திருப்தியா இருந்ததுப்பா. கரெக்டா சொன்னா பிஸா ஓனரு. ஊருக்கு போய் பிஸா வாய பீஸ் பீஸ் ஆகிடுறேன். யாருக்கும் தடுப்பூசி ஒத்துக்கல. நமச்சல் தாங்கல. நாட்டு வைத்தியத்தை முரட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்க. அது குரங்கு ரத்தத்துல பண்ணதாச்சே, அப்படிதான் இருக்கும். கெட்ட ரத்தம் உள்ளவங்களுக்கு மட்டும் தானப்பா அந்த தடுப்பூசி ஒத்துக்காது. பரவாயில்லப்பா, நமிச்சல் உள்ளவங்களுக்கு அதோ அந்த செடியில இருக்கிற இலைய பிச்சு தேய்ச்சிக்கிட்டா நமிச்சல் சரியாயிடும்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. உன் ஆள் வந்தா நாளைக்கு சொல்லிடேன்னா. எனக்கு மட்டும்தான் நினைச்சேன். அப்பாடா, எல்லாருக்கும் கெட்ட ரத்தம். நீ தானே சொன்ன எல்லாருக்கும் ஒரே ரத்தம்னு. ஓகே ஜூட். இப்பதான் கொஞ்சம் சுகமா இருக்கு. கொஞ்சம் பரவாயில்லடா.